கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால். ஆமேன். நேயர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களில் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திக்கிறோம். இந்த வேளையிலேயும் தேவனே, உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை பற்றி சிந்திக்கவும் நீர் கொடுத்த அந்த தருணத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சிறப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் பலனடைந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும். எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தாமே வரப்போகிற நாட்களிலேயும் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களை நேசிக்கும் அன்புள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற கிறிஸ்து சபை பாமாலே நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் இப்பொழுது பொதுவான பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் இப்பொழுது நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளுக்கான வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. 1 கொரிந்தியர் 15 வசனங்கள் 15 முதல் 22 வரை. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து தேவனுடைய செய்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே என்ற பொதுவான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடியே
நேயர்களே, இன்றைய நாளின் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ரெவரண்ட் டேவிட் லிவிங்ஸ்டன். மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே போதகராக கோவாவிலே பணிபுரிந்து வருகிறார். உங்கள் சார்பாகவும் ஃபீபா நிலையத்தின் சார்பாகவும் அவரை வரவேற்று கர்த்தருடைய செய்தியை கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எனது தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே மீண்டுமாக ஒரு முறையாக வேத வசனத்தை நாம் தியானிக்க வந்திருக்கின்றோம். வேத வசனத்திலே ஜீவன் உண்டு, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் நம்மோடு உண்டு. பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடினோம். உயிர்த்தெழுந்த திருநாள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த தினம். 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இதையே சொல்லி கொண்டிருக்க வேண்டுமா? இன்னும் சிலர் இந்த கேள்வியோடு உண்மையாகவே இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்ததா என்றெல்லாம் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இது உண்மையான சம்பவம் நடந்தது. இதை குறித்து நாம் அடிக்கடி பேசி கொண்டிருக்க வேண்டும். மட்டுமல்ல, வாரம் ஒரு முறையாவது பேசி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஓய்வு நாளை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த ஓய்வு நாளிலே கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபடும் வழக்கத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார். நாமும் அதிலே அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன தெரிகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததின் அடையாளம்தான் இன்றைய நாட்களில் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவரை வழிபடுவதாகும். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கும் அவர் உயிர் தெழுந்த அந்த வரலாற்று சம்பவத்தின் நிச்சயம் இன்றைக்கும் பேசப்படுவதற்கும் காரணம் எவ்வளவு வலுவாக உள்ளது என்பதை பார்த்தீர்களா? உயிருள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். எப்படியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சிந்திப்பது என்றால், ஒரு சில காரியங்களை நாம் வாசித்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். 20வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர். அப்படின்னா என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் என்றால் முதலாவதாக உயிர்த்தெழுந்தவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரை தொடர்ந்து இன்னும் பலர் உயிர்த்தெழ இருக்கிறார்கள். 2வதாக, 3வதாக, 4வதாக என்று அநேகர் உயிரோடு எழும்ப இருக்கிறார்கள். அது யார்? அது நீங்களும் நானும் தான். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததின் ஒரு காரணம் என்னவென்றால், நமக்கும் அதே போன்று சம்பவிக்க போகிறது. எப்பொழுது? எதிர்காலத்திலே. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆம், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்தின் சாபத்திலே காணப்படுவதனாலே நிச்சயமாக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் பாவ ஜீவிகளாக பிறந்ததினாலே ஒரு நாள் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும், மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போன்று நாமும் உயிர்த்தெழுவோம். இதை நமக்கு செய்ய போகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து நம்மை போல் மரித்து எதிர்காலத்திலே நம்மை போல் அவர் உயிர்த்தெழுந்தார். இதை அவர் இந்த உலகத்திலே வரலாற்றிலே நடத்தி காட்டினார். ஆகையினால் இதுதான் நமக்கும் நேரிடப் போகிறது. மரணம் என்பது ஒரு சூனியமாக பார்க்கப்படுகிறது, விந்தையாக பார்க்கப்படுகிறது. மரணத்திற்குள் என்ன இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது என்று இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் மரணத்திற்கு உள்ளாக சென்று மீண்டுமாக வெளியே வந்தார். இதை போன்றுதான் உங்களுக்கும் நடக்கும் என்று சொன்னார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது இயேசு எப்படி முதற் பலனாக உயிர்த்தெழுந்தாரோ நாமும் அவரை போன்று பிற்காலத்திலே மரித்து உயிர்த்தெழுவோம். இது யாரால் மட்டும் முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களால் முடியும், அவருடைய பிள்ளைகள் ஆகிறவர்களால் முடியும். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்க வேண்டுமாம். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகி உங்கள் இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உண்மையாகவே அதை நீங்கள் செய்திருந்தால் உங்கள் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு நாள் உயிர்த்தெழுதல் உண்டு.
ஏனென்றால் இயேசு முதற்பேரானவர். இந்த நம்பிக்கையோடு நாம் வாழும்போது 5ஆம் வசனத்திலே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆக பிரியமானவர்களே, பாவத்திலே நாம் ஜீவிக்காதபடி உயிர்த்தெழுதலிலே பங்கடைய இருக்கின்றோம் என்ற விசுவாசத்தோடு நாம் காணப்படும்போது இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும். அதுதான் ஒரு நாள் இயேசுவோடு நான் உயிர்ப்பிக்கப்படுவேன் என்ற விசுவாசத்தின் அடையாளமாகும். புரிகிறதல்லவா? இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிப்பதில் மேலானவர். முதலாவதாக உயிர்த்தெழுதலில் முதற்பேரானவர் என்று பார்த்தோம். இப்பொழுது உயிர்ப்பிப்பதிலும் மேலானவர் என்பதை பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது நமக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும் ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஏனென்றால் இயேசு நம்மை உயிர்ப்பிப்பவர். எப்படி ஒரு மனுஷனாகிய ஆதாம் மூலமாக அழிவு மரணம் வந்ததோ, அதே போன்று மனித ரூபத்தில் வந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜீவனும் உயிர்த்தெழுதலும் உண்டாகிறது. நமக்குள்ளே அது நடைபெறும். காரணம், இயேசுவே அதை செய்கிறவர். நம்மை உயிர்ப்பிப்பவர் இயேசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்க. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம்னா, அவர் நம்மை உயிர்ப்பிப்பவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவர் ஆவியானவராக நம்முடைய ஆவியோடு தங்கிவிடுகிறார். அந்த வித்தியாசம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஆவி எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு அந்த ஆவி செயல்பட்டதோ, அதுபோன்ற அந்த ஆவி நம்முடைய சரீரத்திலும் செயல்படும். இயேசுவை உயிரோடு எழுப்பினது போல் நம்முடைய சரீரத்திலும் பலன் கொடுக்கப்படும். செத்துப்போன, மரித்துப்போன, முடிந்து போன சூழ்நிலைகளில் இருந்து கூட உயிர் வரும். ஏனென்றால் இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியும் புது தெம்பையும் அளிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் இது தெரியுமா? உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுகிறார். எல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லாதீர்கள். கிறிஸ்தவர் அதை சொல்லக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நம்பி விசுவாசிக்கிறவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஐயா, அப்போ எந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணால் எனக்கு இந்த உயிர்த்தெழுதலில் அற்புதம் நடக்கும்? எந்த ஊழியக்காரர்கிட்டையும் போக வேண்டியதில்லை. உண்மையான ஊழியக்காரர் உங்களை ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள், உயிர்த்தெழுதலை நீங்கள் ருசியுங்கள் என்றுதான் வழி நடத்துவார். அநேக சாட்சிகளை நான் கேட்கிறேன். வீட்டிலிருந்து ஜெபிக்கிறவர்கள், தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், முழுநேர ஊழியக்காரர்கள் அல்ல, அனைத்து விசுவாசிகளும் ஜெபிக்கிறார்கள், அற்புதம் நடக்கிறது. அற்புதம்னா ஏதோ உயிரோடு எழுப்புவதும் ஏதோ அதிசயம் நடப்பதும் மட்டுமல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளிலே ஆண்டவர் ஒரு உயிர்ப்பிப்பை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் நம்மை உயிர்ப்பிப்பதில் மேலானவர். ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு என்ன செய்தார் தெரியுமா? 40 நாட்கள் தன்னை உயிர் உள்ளவராக அனைவருக்கும் காண்பித்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். வேதத்தில் சில வசனங்களை வாசிக்கும்போது வேடிக்கையாக இருக்கும். உயிரோடு எழுந்த இயேசு அன்றைய நாளிலும் பிற நாட்களிலும் ஒவ்வொருவரிடமும் போய், எப்பா நான் உயிர் தெழுந்து விட்டேன், இதோ பார் என்னை தன்னைத்தானே அவர் நிரூபிக்க வேண்டியதாயிற்று. விசுவாசிகளிடத்திலே கூட ஆண்டவர் இதை செய்ய வேண்டியதாயிற்று. மக்களுடைய அவிசுவாசம், புரிந்து கொள்ளா தன்மை எவ்வளவு பெரிது பார்த்தீர்களா? இன்று நீங்கள் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? 40 நாட்கள் தன்னை உயிர் உள்ளவராக அநேகருக்கு காண்பித்தார். காண்பித்தது மட்டுமல்ல, தேவ ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, அதற்கு அவரே தலைவர், அவரே நாயகர், அவரே ராஜா. ஆவிக்குரிய தேவராஜ்யம் எப்படி இந்த பூமியில செயல்படுகிறது, அதில் அவர்கள் எப்படி பங்கெடுக்க வேண்டும், இந்த உலகத்திலிருந்து எப்படி அவர்கள் வித்தியாசமாக இதில் வாழ வேண்டும், எப்படி பிறருக்கு இந்த தேவ ராஜ்யத்தை அறிவித்து அவர்களையும் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக வழிநடத்த வேண்டும், ஆண்டவருடைய அன்பை வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக, தண்டிக்கப்படாதபடி மன்னிக்கப்படும்படியாக பாவ மன்னிப்பை குறித்து எப்படி அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும்,
என்றெல்லாம் தேவ ராஜ்யத்தை குறித்து சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அனைவரையும் அவர் மாபெரும் கட்டளை கொடுத்து உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, நான் சரீரத்தில் இருந்து இதோ என்னுடைய கொடுக்கப்பட்ட பணியை முடித்து செல்கிறேன். இனி பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஊழியம் செய்ய உதவி செய்வார், சபையை உருவாக்கி ஊழியத்தின் மூலமாக அநேகரை தேவ ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வர உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்றும் வாக்களித்து சென்றார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கு நம்மை சாட்சிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாம் ஊழியங்களை நடத்தும் போது, அநேகருக்கு அவரை அறிவிக்கும் போது, அவர் உலகம் அனைத்திலும் மகிமைப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நீங்கள் அனுபவியுங்கள். உலகம் அனைத்திற்கும் அவரை அறிவியுங்கள். அவரை அறிவிக்கும் பணியை தாங்குங்கள். அதிலே உற்சாகமாக ஈடுபடுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு நாள் முடிவடையும். அப்பொழுது ஆண்டவர் உலகம் அனைத்திலும் அனைவராலும் மகிமைப்படுத்தப்படுவார். அவருடைய மகிமைக்குள் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவரோடு கூட மகிமையிலே என்றென்றைக்கும் வாழும்படியாக செய்வார். 1 கொரிந்தியர் 15:24 இதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. உலகம் அனைத்தும் மகிமைப்படும் தேவன். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதனாலே நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் உண்டு. உங்களுடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கும் உங்களுடைய ஊழியங்கள் மூலமாக உலகம் அனைத்திலும் மகிமைப்பட ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நீங்கள் சாட்சிகளா? நான் சாட்சி. ஆண்டவரே, நாங்கள் சாட்சி என்று அவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க முடியுமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க விரும்புகின்றோம். எங்களையும் நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் உயிர்த்தெழுந்து போல் எங்களை உயிர்த்தெழவும் செய்யும் அந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக வாழ்ந்து உமக்கு நாங்கள் மகிமையாக ஜீவிக்க உதவி செய்யும். அன்பின் ஆண்டவர், யார் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தேவ செய்தி நம்மோடு பகிர்ந்து கொண்ட போதகர் டேவிட் லிவிங்ஸ்டன். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தை பெறுவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து பாதை காட்டும் மா யெகோவா என்ற கிறிஸ்து சபை பாமாலையை யாவரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah.
வாரத்துக்கான வாக்குத்தத்த வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121 வசனங்கள் 2-3. இந்த வேளையிலே நம்முடைய மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் தேவனை உம்மை பற்றி நாங்கள் தியானிக்கவும் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தேவனே. உம்முடைய ஏற்ற காலத்திலே அதை எங்களுக்கு பூர்த்தி செய்தள்ளும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நீர்தாமே அறிந்திருக்கிறபடியினாலே சுகமோ சுகவீனமோ கஷ்டமோ நஷ்டமோ எந்த விதமான தேவையாக இருந்தாலும் தேவனே நீர்தாமே அவர்களுக்கு பூர்த்தி செய்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த நன்மைகளை எங்களை நேசிக்கும் அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நாம் இந்த வேளையிலே நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமென். இன்றைய ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியை நிலையத்தின் சார்பில் தயாரித்து அளித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் போதகர் ரெவரண்ட் டாக்டர் கிளெமெண்ட் ராஜ்குமார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.